தவறான உறவால பெண்ணோட உயிருங்க பறி போயிருக்கு. பத்து நாட்களுக்கு மேல காணாமல் போன பெண்ணொருத்தங்க குடியாத்தம் பக்கத்துல சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்தின ஆத்திரத்துல காதலனே இந்த பெண்ணை கொலை செஞ்சதா சொல்லப்படுது. தன்னை விட 8 வயசு மூத்தவ அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சு இளைஞர் பெண்ணை கொலை செஞ்சதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் வேலுச்சாமி, இவருடைய மனைவி சிவகாமி. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள். இதுல இரண்டாவது மகள் 33 வயதான தீபா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி குடியாத்தத்துக்கு போறதா சொல்லிட்டு போனதாகவும் அதை தொடர்ந்து தீபாவுடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதாகவும் சொல்லி தீபாவுடைய பெற்றோர் புளியந்தோப்பு காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில புளியந்தோப்பு போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வேலூர் கேவி குப்பம் தாலுகாவுக்குட்பட்ட ஆலத்தூர் பகுதியை சேர்ந்த ஹேமந்த்ராஜ் அப்படின்ற 25 வயதான இளைஞரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அந்த இளைஞர் கிட்ட மேற்கொண்ட விசாரணையில தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்திருக்கு. தீபாவுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் கழிச்சு விவாகரத்து நடந்ததாகவும் கூறப்படுது. இந்த சூழல்ல தன்னுடைய பெற்றோரோட தான் தீபா இத்தனை நாட்களா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஹேமந்த்ராஜுக்கும் தீபாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது. அம்பத்தூர் பகுதியில ஹேமந்த்ராஜ் தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது தீபா செல்போன் கடையில வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் அப்பதான் இருவருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி 2 பேரும் தனிமையில இருந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் தீபா ஹேமந்த்ராஜ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினதாகவும் தன்னை விட 8 வயது பெரியவங்க அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்துக்கு ஹேமந்த்ராஜ் மறுப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. இருந்தாலுமே தொடர்ச்சியா தீபா திருமணத்துக்கு வற்புறுத்திட்டு வந்ததால ஆத்திரத்துலதான் இந்த இளைஞர் தீபாவை கொலை செஞ்சதா போலீசார் விசாரணையில் அவர் தெரிவிச்சதா கூறப்படுது. ஏப்ரல் 14ஆம் தேதி குடியாத்தத்துக்கு தீபாவை ஹேமந்த்ராஜ் வர சொன்னதாகவும் அதை தொடர்ந்துதான் தீபா குடியாத்தத்துக்கு போனதாகவும் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய நெட்டேரி மலை பகுதியில 2 பேரும் தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. மறுபடியும் திருமணம் சம்பந்தமா பேச்சு எடுத்த உடனே தான் ஆத்திரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தீபாவை சராமாரியா ஹேமந்த்ராஜ் தாக்கி கொலை செஞ்சுட்டு அவங்களுடைய செல்போனை எடுத்து தண்டவாளத்துல போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடினதா கூறப்படுது. தீபாவோட செல்போனுக்கு வந்த அழைப்புகளை வச்சுதான் ஹேமந்த்ராஜ போலீசார் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதுல இந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதை தொடர்ந்து தீபாவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் ஹேமந்த்ராஜ கைது செஞ்சு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. தன்னை விட 8 வயது அதிகமான பெண்ணோட தனிமையில இருந்தது மட்டும் இல்லாம திருமணம் செஞ்சுக்க அந்த பெண் வற்புறுத்துறாங்க அப்படின்ற ஆத்திரத்துல இளைஞர் ஒருத்தர் பெண்ணை கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தவறான உறவால இங்க ஒரு பெண்ணோட உயிரே பறி போயிருக்கு.